ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி அக்கா வெள்ளை பூசணி அல்வா செய்ய போகிறேன். அக்கா ரதியக்கா ஸ்டைலில் அக்கா எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இது மொத்தம் 3 கப்பு இந்த கப்போடு சேர்த்து இதை வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்து நல்லா கொரப்பாக சுற்றிட்டு வரணும். கொஞ்சம் ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், ஓரளவு கொஞ்சம் சுற்றிட்டோம்னா அந்த திப்பியாக இருக்கிறதும் கொஞ்சம் அரைஞ்சிரும். இது எல்லாத்துலேயும் அக்கா அதில் மிக்சியில் சேர்த்துறேன். இப்போ இந்த வெள்ளை பூசணியில் உள்ள தண்ணியோடு தான் அக்கா சேர்த்துருக்கேன். தண்ணியை தனியாக புழிஞ்சு எடுக்க தேவையில்லை. இப்போ அப்படியே நம்ம சுற்றிட்டு வருவோம். ரொம்ப நைஸாக தேவையில்லை, கொஞ்சம் கொரப்பாக சுற்றினா போதும். இப்போ அக்கா வெள்ளை பூசணி சுற்றிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், இந்த அளவு சுற்றிக்கோங்க போதும். தண்ணியோடு சேர்த்து தான் நம்ம சுற்றுறோம். இப்போ நம்ம அல்வா செய்ய ஆரம்பிப்போம். இப்போ அக்கா அடுப்பை பற்ற வச்சாச்சு. ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கிறேன். அதில் வந்து அக்கா ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 3 ஸ்பூனு இருக்குது நெய். இதை போட்டுட்டு அது உருவினோடனே இவ்வளோ முந்திரி வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக. அதில் எவ்வளோ இப்போ பொடியாக உங்களுக்கு வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துடலாம். முந்திரியை கொஞ்சம் சவக்க வறுத்துடலாம். இப்போ முந்திரி வறுப்பட்டுருச்சு. அதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு எடுத்துகிட்டு பிளேட்டுக்கு எல்லாத்தையும் வடிகட்டி நெய்யிலேருந்து எடுத்துடலாம். இப்போ இந்த நெய்யில் நம்ம அரைச்ச விழுதை போடுறோம். வெள்ளை பூசணியை அரைச்ச விழுதை போடுறோம். எல்லாத்தையும் நல்லா வலிச்சு விட்ருங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி கொஞ்சம் மீடியமான தீயில் வச்சு கிளறிட்டுருக்கணும். இந்த வெள்ளை பூசணி அரைச்ச விழுது நல்லா வெந்து வரணும். நல்லா கிளறிட்டே இருங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. அப்போ ஒரு 2 ஸ்பூனு நெய் விட்டுருக்குறோம். இப்போ 1 ஸ்பூன் ஃபுல்லாக கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நல்லா வெந்துகிட்டே இருக்கட்டும். நெய் எவ்வளோ வேணுனாலும் தேவைக்கு விட்டுக்கோங்க. மொத்தமே அக்கா 3 ஸ்பூன் விட்டுருக்குறேன். இன்னும் நல்லா வேகணும், வெந்து கொஞ்சம் கலர் மாறணும். இப்போ இந்த ஸ்டேஜில் அக்கா 3/4 கப்பு 3 கப்பு துருவுனது எடுத்தேன் வெள்ளை பூசணி. 3/4 கப்பு சுகர் போடுறேன். நீங்கள் 1 கப்பு 1/4 கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து மீடியமாக இருக்கும் ஸ்வீட்டு. எங்களுக்கு போதும், உங்களுக்கு 1 கப்பாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 3/4 கப்பு சுகர் போட்டாச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக பைனாப்பிள் கலர் ஊற்றுறேன். நீங்கள் குங்குமப்பூ அக்காட்ட இன்றைக்கி இல்லை வீட்டில், அது இருந்துச்சுன்னா நீங்கள் குங்குமப்பூ போட்டுக்கிட்டாலே கலர் நம்மளுக்கு கொஞ்சம் கிடைக்கும். கொஞ்சம் லைட்டாக கலர் இருந்தால் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கலர் போடாமலும் செய்யலாம். இது அப்படியே நம்ம இன்னும் நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ அல்வா வெந்து நல்லா கெட்டியாகிட்டு வருது. அவ்வளோதான். நம்ம கொஞ்சம் முந்திரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சோம்ல, அதை போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கிளறி கொடுத்து இது நம்ம வந்து மிக்சியில் கொஞ்சம் ஒரு சுற்றி செய்கிறதுனால அல்வா திப்பியாக இல்லாமல் நல்லா டேஸ்டியாக வாயில் வச்சோன்னா அப்படி வலிக்கிட்டு உள்ளே போயிடும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 2 மினிட்டில் அல்வா ரெடி. கெஸ்ட்டு வராங்கன்னா நம்ம வந்து 2 மினிட்டில் இந்த அல்வாவை ரெடி பண்ணிடலாம். வெள்ளை பூசணியை துருவிட்டு உடனே நம்ம ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்ம இன்னும் ஒரு 10 செகண்ட் கிடக்கட்டும். அவ்வளோதான், வெள்ளை பூசணி அல்வா ரெடி ரதியக்கா ஸ்டைலில். அவ்வளோதான். இனிமேல் இது ஒரு 5 மினிட் நம்ம வெளியே எடுத்து இறக்கி வைக்கும் போதே இன்னும் கொஞ்சம் நம்ம கெட்டி கொடுத்துரும். அவ்வளோதான், போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 2 மினிட்டில் வெள்ளை பூசணி அல்வா ரெடி. ரதியக்கா ஸ்டைலில் இப்படி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த அல்வா வாயில் போட்ட உடனே அல்வா வாயில் இருக்காதுப்பா, அல்வா வயிற்றுக்குள்ளே போயிடும். நாக்கு வழியாக போகிறதே தெரியாது. அவ்வளோ ருசியாக டேஸ்டியாக இருக்கும். குயிக்காக வீட்டுக்கு கெஸ்ட்டு வர்றாங்கன்னு சொன்னால் 2 மினிட்டில் வெள்ளை பூசணி தான் நம்ம ரெடியாக வச்சுக்கணும். வச்சுட்டு துருவி 1 நிமிஷம் ஒரு சுற்றிட்டு நம்ம அடுப்பில் வச்சு கிளறினோம்னா நெய் போட்டு, சுகர் வேணால் நீங்கள் இன்னும் 1 கப்பு சேர்த்துக்கோங்க. 1 கப்பு ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அக்கா 3/4 கப்பு எடுத்தேன், நீங்கள் 1 கப்பு ஃபுல்லாக எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த வெள்ளை பூசணி அல்வா செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது ரதியக்கா ஸ்டைலில் வெள்ளை பூசணி அல்வா செஞ்சு பாருங்கோ. தேங்க்யூ. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.